யார் படம் ஓடினாலும் நாங்கள் தாண்டா அங்கே கிங்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தளபதி ஃபேன்ஸ்லாம் இந்தியன் 2 படத்தில் வந்து மாஸ் காட்டியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். சவுத் இந்தியன் சினிமா ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு பிளானை வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது உண்மையாலும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். இதை பற்றி பேசுவதற்கு முன்பு வந்து கல்கி திரைப்படத்தை பற்றி பேசினா தான் இது வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். அதாவது கல்கி திரைப்படம் ஜூன் 26 உலகம் முழுவதும் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆன திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுவதும் வந்து 6000-7000 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே வந்து ரிலீஸ் ஆகிறது. இது வரைக்கும் வந்து 900 கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்திருக்கு. இது வந்து ஒரு பேன் இண்டியா ஹிட் திரைப்படமாக அது கல்கி திரைப்படம் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து கருத்தில் கொண்டு தான் வந்து இந்தியன் 2 படக்குழு இந்தியன் 2 திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து ஜூன் 25 கல்கி திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு நாள் முன்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 25 ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுவதற்கு முன்பு வந்து ட்ரைலருக்கான சென்சார் கட் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ யூடியூப்பில் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணணும்னா சென்சார் சர்டிஃபிகேட் வந்து வாங்க தேவையில்ல. அதுவே வந்து தேட்டரில் வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். அதே மாதிரி வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருந்தாங்க. அதை தொடர்ந்து கல்கி திரைப்படத்தோட அட்டாச் பண்ணி ட்ரைலரை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. கல்கி திரைப்படத்தோட இன்டர்வல் வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், ஃபாரின், ஓவர்சீஸ் அந்த மாதிரி வந்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து இந்த ஒரு ட்ரைலர் வந்து போடப்பட்டது. இந்தியன் 2 ட்ரைலர் இது வந்து பெரிய ப்ரமோஷனாக வந்து இருந்தது. கமல் ரசிகர்களுக்கும் சரி, பிரபாஸுக்கும் சரி, இது வந்து பெரிய ப்ரமோஷனாக இருந்தது. அதே ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இப்போ வந்து கோட் படக்குழுவும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கோட் படக்குழு வந்து சர்டிஃபிகேட் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி இந்தியன் 2 திரைப்படத்தோட அட்டாச் பண்ணி கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணணும் அப்படி சொல்லி இந்தியன் 2 படக்குழுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா திரையரங்குகளுக்கும் இதை வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து இந்தியன் 2 திரைப்படத்தோட இன்டர்வல் டைமில் வந்து போடப்பட்டது. அப்போ வந்து பயங்கரமாக வந்து இந்த ட்ரைலர் வந்து ரசிகர்கள் செமையாக வந்து கொண்டாடிட்டும் இருந்தாங்க. அந்த ஒரு வீடியோஸ், அந்த ஒரு ஃபோட்டோஸ் வந்து இணையதளத்தில் செமையாக ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்குது. யார் படம் ஓடினாலும் நாங்கள் தாண்டா அங்கே கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும்.